சீதாராம் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோவில் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஜாதகம் எழுதுகிறோம் குழந்தை பிறந்த பிறகு. அதற்கு என்ன கிழமை, என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன நாம யோகம், என்ன கரணம், இந்த 5 விஷயங்களை வச்சு தான் நம்ம ஜோதிடர் எழுதுவாங்க. ஆகையினால இந்த பத்திரை கரணம், அதாவது கரணங்கள் 11, அதில் ஒன்று பத்திரை கரணம். பத்திரை கரணத்தில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்துனா அது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கும் ஊட்டுறாங்க. இப்போ பத்திரை கரணம், நீங்கள் ஜாதகம் எழுதுறீங்க, அதில் பத்திரை கரணத்தில் உங்கள் குழந்தை பிறந்திருக்குன்னு அவங்க குறிப்பிட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு மாமிச உணவுனா அது கோழி தான். இந்த கோழி மாமிசம் சாப்பிடவே கூடாது. மற்றதை கொடுக்கறது அது உங்களுடைய இஷ்டம். ஏன்னா அந்த கரணத்தின் நாதன் யாருன்னா கேது பகவான். அந்த கேது பகவான் ஜாதகத்தில் 12 கட்டங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பலம். அப்போ ஜாதகம்னா லக்னத்தை பற்றி சொல்லும், லக்னம் ஜாதகரை பற்றி சொல்லும். 2ஆம் இடம் தனம் வரவு, இந்த 3ஆம் இடம் வீரியம் தைரியம் வெற்றி, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரும்பொழுது எந்த பாவகத்தில் இந்த கேது பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவகத்தை இவர் ஆக்டிவேட் பண்ணுவார். அப்போ அந்த பாவக விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கணும்னா இந்த கேது பகவானை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அப்போ இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தை சென்று சேவிக்கணும். ஏன் தெரியுமா? மதங்கொண்ட யானையை ஒரு கோழி மத்தகத்திலே கொத்தி அடக்கியது என்பது ஒரு கதை ஒன்று இருக்கிறது, வரலாறு. அந்த யானையின் மத்தகத்தில் கோழியில் கொத்துவது போல ஒரு சிற்பமும் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. அப்போ கோழிக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியது. கோழி தவமிருந்து சிவனுடைய அருளை பெற்றது என்று ஒரு செய்தியும் உண்டு. ஆகையினால் இந்த பத்திர கரணத்தில் பிறந்தவர்கள் கோழி மாமிசத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மை, சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.